எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டு மூளையும் அவிச்ச முட்டையும் போட்டு முட்டை மாஸ் செய்யலாம். நார்மலாக முட்டை மாஸ் செய்வோம் இல்லையா? அதில் வந்து இப்போ நம்ம ஆட்டு மூளையும் போட்டு அந்த மாதிரி முட்டை மாஸ் செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வந்து இப்போ ஒரு மூளை எடுத்து வச்சுருக்கிறேன். ஆட்டோட மூளை. இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மூளையை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ரெட் கலரில் அதில் எப்படி இருக்கும் பார்த்திங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவும் போது பிஞ்சு போயிடாமல் நம்ம கழுவணும். இது போல் லேசாக கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை இது 2ம் போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு வந்து ஒரு 2 பீஸ் பட்டை போட்டால் போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை. கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது வந்து மிளகுத்தூள், அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் மிளகு இருந்தால் அதை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நான் தூளாகவே போட்டுட்டேன் மிளகுத்தூள். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த மூளை இருக்கு இல்லையா, அதை அதில் வச்சு அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு பாருங்க, அது மேலே எடுத்து இப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெங்காயம், தக்காளிலாம் சாந்துக்கும் அதில். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். நார்மலாக நம்ம மாஸுக்கு எப்போவுமே கட் பண்ணுவோம் இல்லையா, முட்டை மாஸுக்கு, அந்த போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மூளையை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம அந்த கரண்டியாலேயே கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸ் 5 பீஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே வச்சு. ரொம்ப தூளாக போயிடாமல் இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு, நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அந்த குழம்புலேருந்து ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். நார்மலாகவே நம்ம முட்டை மாஸ் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்ததுன்னா அந்த குழம்பு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா தான் அந்த மாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுலேயும் வந்து 2 கரண்டி குழம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு முட்டை மூளை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். நம்ம சாதத்தோட சைடிஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.